ஒவ்வொருவரையும் நமக்காக மரித்து இறக்கம் பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் இன்றும் மகிமைப்படுத்தப்படுகிறது. இந்த நாளிலும் கடைசி இந்த வருடத்தின் கடைசி சில நாட்கள் 2 வாரங்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் இருக்கும் ஒரு வருட காலம் முழுவதும் ஜனவரி தொடங்கி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் நாம் சந்தித்து வந்திருக்கோம். அவையெல்லாம் தாண்டி பலத்தோடு சுகத்தோடு இந்த நாளிலும் வைத்திருக்கிற தேவன் பலவீனங்கள் நாம் பார்த்திருப்போம், நம்முடைய உறவினர்களை பார்த்திருப்போம், மறித்திருக்கக்கூடும். ஆனாலும் இந்த நாளிலும் நாம் ஜீவனோடு சுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்க நன்றி கூறத்தக்கதாக ஸ்தோத்திரம் செய்வதற்காக இந்த வேலையை நாம் இருக்கிறோம். பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். இந்த 5 நிமிடங்கள், ஒரு 10 நிமிடங்கள் நாம் நன்றி கூறுதலை குறித்து வாசித்து என்பதாக நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நான் நன்றி கூற வேண்டுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாருக்கும் நன்மை எப்பொழுதுமே நடக்குதா? எப்பவுமே என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதா? ஒவ்வொரு நாளுக்கும் அவங்களோட கஷ்டம் இருக்கதான் செய்யும். டெய்லி கஷ்டங்கள் இருக்கும், பெரிய கஷ்டங்கள், சிறிய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், ஒவ்வொரு கஷ்டங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன வாசிக்கிறோம்? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் நான் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எப்படி? கஷ்டம் நடக்குதுன்னா எப்படி நாம் போய் ஸ்தோத்திரம் செய்ய முடியும்? அநேக நேரங்களில் நமக்கு முழு எதற்காக இந்த சோதனையை தேவன் அனுமதித்தார் என்று மனிதர்களான நமக்கு புரிய மிகவும் கடினமாக இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை போக போக சரி, இதற்காக தான் அவர் என்னை ஸ்திரப்படுத்தினார், ரெடி பண்ணார், இந்த விஷயம் நடந்ததுனாலதான், என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டம் நடந்ததுனாலதான் இதை என்னால மேற்கொள்ள முடிந்தது என்று சில விஷயங்களை நாம் பிறகு ஆராயக்கூடும். ஆனால் அநேக நேரங்களில் தேவன் எதற்காக இந்த சோதனை அனுமதித்தார் என்று அநேக நேரங்களில் தெரியாமல் இருக்கக்கூடும். ஆனாலும் வசனம் கூறுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். செய்வதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று நாம் வாசித்தோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த வேளையில் நமக்கு மேபி அந்த சோதனை ஏன் என்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் தெளிவாக கூறுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு காடு முழுவதுமாக நம்மளால பார்க்க முடியுமா என்றால் முடியாது. முதல் ஒரு 10 மரத்தை நாம் பார்ப்போம். ஆனால் அதனுடைய அழகு மொத்த மரத்தையும் நேரிலிருந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் பக்கத்துல இருக்கிற கஷ்டத்தை, அருகில் நமக்கு தெரிகிற நடக்கிற இந்த சோதனையை நாம் பார்க்கிறோமே தவிர மொத்தமாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அந்த கஷ்டத்தினால் நம்ம எதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்காக ஏதுவாக நடக்கிறது என்றால்
நன்றி கூற வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இந்த நாளை தந்திருக்கிறேன். இந்த நாளில் நான் சபையில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். வெளியே எங்கேயும் என்னுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ போல நான் வெளியே இல்லாமல் சபையில் நான் இருக்கிறேன். என்னுடைய நாளில் ஜீவனை கூட்டி தந்திருக்கிறேன், நன்மைகளை தந்திருக்கிறேன், எடுக்கிற ஒரு வீடு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு நன்மைகளையும் கஷ்டங்களையும் குறித்து நன்றி கூற வேண்டும் என்று வேதாகமம் கூறுகிறது. லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து போனார். லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒவ்வொரு வாரமும் நாம் வாசிக்கிற ஒரு பகுதி. ஒரு நிமிடம் இது இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கத்திலிருந்து நீங்கள் கண்ணோக்கத்திலிருந்து வசனத்தை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சில மணி நேரங்களில் சிலுவையில் அவரை அறையப் போகிறார்கள், கஷ்டப்பட போகிறார், பாடு வரப்போகிறது, அவருடைய உயிர் பிரிய போகிறது, முழுவதுமாக அவருடைய சரீரம் பிடிக்கப்பட போகிறது. ஆனால் இங்கு அவர் என்ன கூறுகிறார்? பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, தேவனே உமக்கு நன்றி என்று, இவ்வளவும் எனக்கு நடக்க போகிறது, ஆனால் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இதுவாக இருக்கிறது, நான் கஷ்டப்பட போகிறேன், தேவன் அதை அனுமதிக்கிறார், தேவனுக்கு நன்றி. அந்த வேளையிலும் அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இந்த வார்த்தை ஒரு இடத்தில் நாளில் பதித்துவிட்டு பந்திக்குள்ளாக செல்லாமல் அனுப்பப்படுகிறேன். ஒரு வருட காலம் கஷ்டங்கள், நன்மைகள், பலங்கள், சுகங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பது வேதாகமம் கூறுகிறது. நாளிலும் பந்திக்குள்ளாக நாம் செல்லலாம். தேவன் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் வாசிக்கிறார்.